ஒரு தப்பு பண்ணிட்டா ஃபீல் பண்றது நார்மல் தாங்க. ஆனா அதுக்காகவே லைஃப் லாங்கா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏதோ தப்பு பெருசா பண்ணிட்டோம்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறது தாங்க தப்பு. ஹெல்த்தி கில்ட் நம்மளை திருத்திக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி பிளேம் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்கங்க. இதுல என்ன ஆகும் தெரியுமாங்க? அடிக்கடி தேவையில்லாம சாரி சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கூட கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுனா கூட இது தப்புன்னு நினைப்பாங்க. மற்றவங்க பிரச்சனை எல்லாமே இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி இவங்க தலைமையில தூக்கி வச்சுப்பாங்கங்க. இதுக்கு காரணம் அவங்க கெட்டவங்க இல்ல, அவங்க மைண்டு செல்ஃப் பிளேம் மோட்லயே ஸ்டக்கா இருக்கிறதாங்க பிரச்சனை. லைஃப்ல வாழ்றதை விட அவங்களே தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறதாங்க இங்க பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க தப்பை திருத்த ட்ரை பண்றீங்களா இல்ல உங்களையே நீங்க பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தப்பு பண்றது ஹியூமன் நேச்சர் தாங்க. முதல்ல நீங்க உங்களை மன்னிக்க பழகிக்கோங்க. இது தேவைப்படுற உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.